இந்த கனவு, பேய் இதெல்லாம் உண்மையா இருக்குமா? ஸ்டார்ட்டிங்கில நானும் இத பெருசா எடுத்துக்கல. ஆனா, எல்லாருக்கும் ஒரே பேட்டர்ன்ல கனவு வரும்போது, என்னமோ கரெக்ட்டா படல. அது மட்டும் இல்லாமல் நான் கனவுல பார்த்த எல்லாமே கரெக்டாக நடக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸு முதல் கொண்டு. மழை வேற பெய்ய போகுதுன்னு நெனைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, இதில் நம்ம எப்படியோ நம்ம வெளியே வரணும். என்ன நடக்குதுன்னே புரியல. ஒருவேள சூனியம் ஏதாவது வச்சுட்டானுங்களான்னும் தெரிய மாட்டேங்குது. என்ன சொன்ன இப்போ? சூனியம் ஏதாவது வச்சுட்டாங்களான்னு கேட்டேன். சூனியம். இப்ப அதனால என்ன? இதோ வரேன். என்ன புக் இது? இப்ப இந்த புக்குக்கும் இங்க நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்கிறேன். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் சந்திரவர்மன் என்னும் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். செல்வம் செழிப்பும் மிகுந்த அந்த நாட்டில் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அந்நாட்டு மக்களோ அவனது ஆட்சிக் காலமே அந்நாட்டின் பொற்காலம் என்பார்கள். இதுவே சந்திரவர்மனுக்கு பல எதிரிகள் உருவாக காரணமானது. ஆனால் ஆட்சியில் மட்டுமல்லாமல் போர்க்களத்திலும் செழித்து விளங்கினான் சந்திரவர்மன். அந்நாட்டை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று உறுதியுடன் இருந்தான் அரசன் ரேவதீரன். பலமுறை முயற்சித்தும் தோல்வியை தழுவினான் ரேவதீரன். அதனால் அவன் இந்த முறை தேர்ந்தெடுத்த பாதை மந்திரமும் ஏவலும். ஒரு மந்திரவாதியின் சொல்லை கேட்டு தீய சக்தி நிறைந்த ஒரு பொருளை உருவாக்கினான். சந்திரவர்மனின் ராஜகுருவை ஆசை வார்த்தைகளால் மயக்கி சந்திரவர்மனுக்கு துரோகம் செய்ய ஆயுதமாக்கினான். ரேவதீரனின் ஆசைப்படியே அன்று அரசன் சந்திரவர்மன் மர்மமான முறையில் இறந்தான். இந்த உண்மை வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக ராஜகுருவையும் மந்திரவாதியையும் கொன்றான் ரேவதீரன். அதைத் தொடர்ந்து எதிர்பாராத விதமாக ரேவதீரனும் மர்மமான முறையில் உயிர் இழந்தான். அதன் பிறகு அக்கிராமத்தை இருள் சூழ்ந்தது. அம்மக்கள் அனைவருக்கும் பல கனவுகள் வரத் தொடங்கின. பலரும் மர்மமான முறையில் இறக்கத் தொடங்கினர். அத்தீய சக்திக்கு அழிவே இல்லாமல் போனது. ஆனால் காலம் கடந்தும் உறுதியாய் நிற்கும் ஒரே நம்பிக்கை, தன் மக்களை காக்க சந்திரவர்மன் மீண்டும் வருவான். அப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் இங்க இருக்குன்னு சொல்ல வரியா? ஒரு சான்ஸ் தான், ஆனால் இதை விட்டால் நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. சரி, அப்போ போய் தேடுவோம். வேற வழி இல்ல. வா தேடுவோம். என்னது இது?
டேய் இங்க வாங்கடா. என்னடா எதை கண்டுபிடிச்சியா? என்னடா எது கூப்பிட்ட? எனக்கு என்னமோ நான் அந்த பொருளை கண்டுபிடிச்சிட்டேன்னு தோணுது. எப்படி சொல்கிற நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு? அதை தொடுங்க, உங்களுக்கே புரியும். ஐயோ, இது எப்படி இங்க வந்துச்சு? ஏன்னா நம்மளே இங்கே புதுசாக குடி வந்து 2 மாதம் தான்டா ஆகுது. இதுல என்னமோ கயிறுலாம் நிறையா இருக்கே. ஒருவேளை மந்திர கயிறா இருக்குமோ? ஒருவேளை இது பிரிச்சதுனால தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ சொன்ன கதை உண்மையா இருக்குமோ? ம், ஒருவேளை நான் சொல்கிற கதை உண்மையாக இருந்தா இந்த பொருள் இருக்கிற இடம் தான் பிரச்சனை. இதை வேணால் நம்ம யாரும் இல்லாத இடமா பார்த்து போய் புதைச்சிடலாம். என்ன சொல்கிறேன்? என்னமோ பண்ணுங்க, நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. நீங்கள் என்ன சொல்கிற? ஓகே, புதைச்சிடலாம். போகலாம். எந்த பிரச்சனையும் வரான்னு நினைக்கிறேன். சாமி முடியலடா. என்னடா புதைச்சிட்டீங்களா? இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நம்புறேன். தூங்குறான்டா. ஏய், யாரா டிவியை போட்டது? சவுண்டை குறைங்கடா. ஏய், என் கால் தானே? ஏய் ஏய் டேய் ரேவந்த், எழுந்துடா எழுந்துடா. இதை பாரு. டேய் டேய் சந்துரு, டேய் எந்திரா. என்னடா டேய் எந்திரா, நியூஸை பாருடா. என்ன தூங்குறா பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கிய செய்திகள். சென்னை வியாசர்பாடியில் உள்ள ஒரு குடியிருப்பில் தனியார் நிறுவன ஊழியர்கள் 2 மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார்கள், இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்ற இது என்ன கோணத்தில் திருப்பியும் நியூஸ்ல போலீசார் வருது? விசாரணையை நம்ம முடுக்கிவிட்டுள்ளனர். தப்பிச்சிட்டோமா இல்ல திருப்பி ஏதோ கனவுல மாட்டிக்கிட்டோமா? ஒருவேளை நம்ம புதைச்சதுனால வேற யாராவது 2 பேர் செத்துட்டாங்களா? ஏய் இல்லைடா, அப்படிலாம் இருக்காதுடா. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கன்ஃபார்ம்ல? கன்ஃபார்ம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஏதோ சொல்கிறேன்.